எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் மகர ராசி பிள்ளைகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகர பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே வெளியேன்னு 2 கான்செப்ட் நம்ம போடுறோம். இந்த 2 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தில் என்ன நடக்குதோ அதை நம்ம ஒத்து பார்க்க முடியும், நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். இந்த 2 கான்செப்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை செய்யும். முதல்ல ஒரு விஷயம், எப்பொழுதும் வேலை, லட்சியம், உங்களுடைய உழைப்பு தான். உழைப்பு தெளிவாக தெரியக்கூடியவர்கள், வேலையின் மீது விருப்பம் கொண்டவர்கள், லட்சியத்தின் மீது விருப்பம் கொண்டவர்கள், உழைப்பாளிகள்னு உலகத்துக்கு தெரியக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். சார் எனக்கு வயசாயிட்டு அப்படின்னு எண்ணம் தோணாது. நான் வேலை பார்க்குறேன் சார், என்னோடய லட்சியம் வேலை தான், என்னோடய உழைப்பு வேலை தான், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார், எனக்கு ஏஜ் கிடையாது, ஏஜ் ஃபார்வேர்டு கிடையாது, எனக்கு 60 ஆனாலும் வேலை பார்க்குறேன், எனக்கு கொடுத்த வேலையை சரியாக பார்க்குறேன். முதிர்ச்சியான மனிதராக வயதான மனிதர்களை போன்ற நடத்தை உங்கள்கிட்ட இருக்கும். சின்ன பிள்ளையாக இருப்பீங்க, ஆனால் வயதான மனிதர்கள்ட்ட இருக்கிற நடத்தை இருக்கும், ஒரு முதிர்ச்சி இருக்கும். இருக்கா இல்லையா சொல்லுங்கள். அனுபவம், இதுதான் உங்களுடைய பலம். வெளியில் இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் ஒழுக்கம், கடமை முக்கியம். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். பணம் மற்றும் அந்தஸ்து இந்த விஷயத்தில் அக்கறை காட்டுவது போல தெரியும், ஆனால் உண்மையிலேயே இன்னொருத்தவங்களுக்காக அதை சம்பாரித்து கொடுப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, இது எனக்கு அது வேணாம், எனக்கு அதுலேருந்து ஒன்று போதும், மற்ற எல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும்.
பணம் மற்றும் அந்தஸ்து அதிக அக்கறை காட்டுவது போல தான் தெரியும். ஆனால் அதில் அக்கறை இருக்காது, அதில் பலம் இருக்காது. இதான் மகர ராசி. உணர்ச்சிகளை வெளியில் காட்டாத கற்சிலை போன்றவர்கள்னு சொல்லுவாங்க. சார், ஒரு ஃபீலிங் வருது, ஒரு கஷ்டம் வருது, ரொம்ப பெரிய கஷ்டம், யாருக்குமே வரக்கூடாத ஒரு கஷ்டம். அது வரும்போது கூட வெளியில் அதை காட்ட தெரியாது, காட்ட மாட்டோம். ஏன் காட்டணும்? அதை காட்டி என்ன நடக்க போகுது? அவங்க நம்மளை என்ன புரிஞ்சிக்க போகிறாங்க? எதுக்கு நான் தேவையில்லாமல் அதை காட்டி அவங்கள்ட்ட ஒரு விளம்பரம்? இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். எஸ், தான் ட்ரூ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடுமையான கண்டிப்புக்காரர்கள் போல வெளியில் நடக்கக்கூடியவர்கள், ஸ்ட்ரிக்டான ஆள் போல். ஆனால் பேசிக்கலி பாசத்துக்கு அடிமை, பேசிக்கலி பாசத்துக்கு அடிமை. இதுதான் உண்மையான கருத்து. இதை நீங்கள் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனமான குறும்பு இருக்கும். அந்த குறும்புத்தனத்துக்குள்ளே அந்த குணம், நல்ல குணம் இருக்கும். யார் இதை புரிஞ்சுப்பா? இதுதான் உண்மையாக மகரத்துடைய குணம். நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோன்னு ஒரு பயம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் மகரத்திற்கு. பிறரிடம் பாசத்தை வெளிப்படுத்த தெரியாமல் உள்ளுக்குள்ளே மும்முரமாக தவிப்பாங்க. இவங்கள்ட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லிடணும், இதை எப்படியாவது செஞ்சிடணும். அப்போ தான் ஒருத்தவங்க துணை தேவைப்படும். அப்போ தான் மகரத்துக்கு ஒருத்தவங்களோட துணை தேவைப்படும். இன்னொன்று, தனக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம் கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சார், எனக்கு வந்த வாய்ப்பு விட்டுடக்கூடாது, எனக்கு இது வந்திருக்கு, என்னை நம்பியிருக்கிறாங்க, இந்த வாய்ப்பு போயிடக்கூடாது. அதே மாதிரி பலர் எல்லாத்தையும் நான் வழியை சொல்ல விரும்பலை சார், மனசுக்குள்ளேயே அழுதுக்கிறேன். என்ன ஒரு தியாக மனப்பான்மை மகர ராசிக்காரவங்களுக்கு! என்ன ஒரு தியாக மனப்பான்மை! என்னது, தங்கள்கிட்ட இருக்கிற வழியை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்களாம், மனசுக்குள்ளேயே அழுதுக்கக்கூடியவர்களாம். இதுமாரிலாம் யாருக்குங்க இந்த குணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மகர ராசி குழந்தைங்களே, இந்த எண்ணம் என்றைக்கும் உங்களுக்கு பலம்தான். உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பலம், உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு பலம். உள்ளே வெளியேங்கிறதுல உங்களை வெளியில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்படக்கூடியவர், பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர், துஷ்ட எண்ணம் கொண்டவள், இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் பேசிக்கலி அது மாதிரி எண்ணம் வராது, அது மாதிரி தாட்டு உள்ளுக்குள்ளே இல்லை. இதான் உண்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையாவது ரொம்ப நோகடிக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு பேர் எடுப்பீங்க. அதுவும் கிடையாது. உண்மையை சொன்னால் உலகத்தில் நோகடிக்கிறவங்கன்னு பேர். உண்மையை சொன்னால் உலகத்தில் நோகடிக்கிறவங்கன்னு பேர். சில பேருக்கு ஏனியாக இருக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு பேர், கெட்ட பேர், ஆசை அப்படின்னு பேர். இது எல்லாத்தையும் தாண்டினவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை நீங்கள் ஒன்றே ஒன்று நினச்சிக்கணும். யார் எது சொன்னாலும், ராவணன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. நீங்கள் என்றைக்கும் இளமையான மனுஷனாக வாழணும். நாளையை பற்றி சிந்திக்கக்கூடாது, நேற்றையை பற்றி சிந்திக்கக்கூடாது. இந்த நிமிஷம் எனக்கு கொடுத்த பணியை நான் சிறப்பாக செஞ்சுட்டு தான் உட்காருவேன்றதில் தெளிவாக இருங்க, தீர்மானமாக இருங்க, நல்லது நடக்கும். இந்த குறிக்கோளை விட்டுடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, வெற்றி ஆவீங்க, நல்லா இருப்பீங்க. என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல், ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும்.
மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.